நமஸ்காரம். திருக்கோயில் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கவிருக்கும் விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு வெள்ளி மோதிரத்தை நம்ம அணியுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னவெல்லாம் என்று பார்க்கலாம். சாதாரணமாக எல்லோரும் விரும்பி அணிவது தங்கம்தான். அது எல்லா காலத்திலையுமே பளபளப்பாகவும் ஜொலித்து கொண்டும் இருப்பதனால அந்த லோகத்தை தான் எல்லோரும் விரும்பி வாங்குகிறார்கள். அதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், தங்கத்துக்கு தங்கத்தையும் அதே மாதிரி பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த சக்தி தங்கத்துக்கு இருக்கிறது. அதனால தான் நிறைய நகைகள் போட்டுக்கொண்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். அதே மாதிரி நகைகள் போட்டுக்கொண்டு நம்ம நல்ல விஷயங்களுக்கு சென்று விட்டால் அந்த நல்ல விஷயத்தை ஈர்க்கக்கூடிய, கோவிலில் சென்றால் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியும் தங்கத்துக்கு இருக்கிறது. இதெல்லாம் தான் அந்த முன்னோர்கள் காலத்திலேருந்தே தங்கம் விரும்பி அணிவதற்குண்டான ஒரு காரணம். ஆனால் தங்கத்தை போல அதே அளவுக்கு பவித்திரமாக இருக்கிற ஒரு லோகமானது வெள்ளி. இந்த வெள்ளி ஆபரணங்கள் அணிவதன் மூலம் வாழ்க்கையில் சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கும் அதே மாதிரி நல்ல விஷயங்களை ஈர்க்க செய்வதற்கும் உண்டான ஒரு ஆற்றல் அந்த வெள்ளிக்கு இருக்கிறது. வெள்ளி கொலுசு நிறைய பேர் அணிந்து பார்த்திருக்கிறோம். ஆனால் வெள்ளி மோதிரத்தை அணிவதன் மூலம் என்னென்ன பலன் இருக்கிறது என்று பார்க்கலாம். உங்கள் ஜாதக பிரகாரம் வெள்ளி அணிவது சுபகாரம் இல்லை என்று சொன்னால் கூட இந்த வீடியோவில் சொல்ல இருக்கும் விதத்தில் நீங்கள் அந்த வெள்ளியை அணிந்து விட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்று மட்டுமல்ல, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வெள்ளி மோதிரம் அணிவதன் மூலம் கிடைக்கிறது. இதில் சிறப்பாக சொல்லவிருக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு இது ரொம்ப விலை கம்மியான ஒரு லோகம். கம்பேர்ட் டு தங்கம், நம்ம யாருக்கு வேணுமானாலும் இது வாங்கி தரித்து கொள்ளலாம். ரொம்ப ஆயிரக்கணக்குக்கோ 10,000 கணக்குக்கோ விலை செலவழித்து நம்ம ஒரு மோதிரம் வாங்கணும் என்பதில்லை. கொஞ்சம் சில நூறுகள் செலவிட்டால் கூட நமக்கு ஒரு வெள்ளி மோதிரமானது கிடைக்கக்கூடும். முக்கியமாக நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீர்களானால் அங்கே இருக்கிற மிக பணக்காரர்கள் கூட தங்கத்தை போலவே வெள்ளி ஆபரணங்களுக்கும் அதே முக்கியத்துவம் கொடுத்து அணிந்திருப்பது நம்ம பார்க்க முடியும். அங்க வெள்ளி ஆபரணங்கள், வெள்ளி மோதிரங்கள் அணியாதவர்களை நம்ம பார்க்கவே முடியாது என்று சொல்லலாம். ரொம்ப ஏழைகளிலிருந்து ரொம்ப பணக்காரன் வரையிலும் இருக்கிற எல்லா சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா தட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே இந்த வெள்ளியை விரும்பி அணிந்திருப்பது பார்க்கலாம். வெள்ளி ஆபரணங்கள் தரக்கூடிய அந்த சுப விஷயங்களில் அபாரமான நம்பிக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது எதனால என்று கேட்டால், சுக்கிர கிரகத்தோட ரொம்ப தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு லோகமானது வெள்ளி. சுக்கிரன் என்பது பணத்தை கொடுப்பவர், சம்பத்தை கொடுப்பவர், சொத்தை கொடுப்பவர். அவருடைய லோகம் என்னது என்று பார்த்தால் வெள்ளிதான். வெள்ளி மோதிரம் அணிவதன் மூலம் உங்களின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் பலம் இரட்டிப்பாகும் என்று ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். சுக்கிரன் ஜாதகத்தில் பலப்பட்டால் அதனால நிறைய செல்வம் சேரும் என்பது எல்லோருக்கும் தெரியும். நம்ம வாழ்க்கையில் நிறைய சொத்து சேரணும், செல்வம் சேரணும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் சுக்கிரனை பிரீதிப்படுத்துவது ரொம்பவும் விசேஷம். இந்த சுக்கிர ஹோரையில் பண்ணக்கூடிய ஒரு பூஜையை பற்றி இதற்கு முன்னால ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். சுக்கிரனின் ஆதிக்கம் நிறையவே இருக்கிற அந்த வெள்ளி தரிப்பதன் மூலம் சுக்கிரனின் பிரீதி நமக்கு கிடைத்து விடுகிறது. சுக்கிரனின் பிரீதி கிடைத்த ஒருத்தரின் வாழ்க்கையில் அளவற்ற செல்வம் கிடைக்கிறது. அதை தவிர எதிர்மறை ஆற்றல்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் அகற்றி நிறுத்தக்கூடிய ஒரு திறமையும் இந்த வெள்ளிக்கு இருக்கிறது, சுக்கிரனுக்கு இருக்கிறது. அதனால ஒரு வெள்ளி மோதிரம் வாங்கி அணிவதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களும் ஆற்றல்களும் நம்மை விட்டு விலகி செல்வது பார்க்கலாம். இப்படி ஒரு வெள்ளி மோதிரம் வாங்கி அணிவது எந்த நாள் தரிக்க வேண்டும் என்பது பற்றி சாஸ்திரம் சொல்கிறது. அமாவாசை முடிந்து வருகிற முதல் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி வீட்டில் வைத்து வீட்டில் விளக்கேற்றி விட்டு அதற்கு பின் அது அணிவது ரொம்பவும் விசேஷம் என்று சொல்லப்படுகிறது. அதானது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய
வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை அன்று இந்த வெள்ளி மோதிரத்தை வாங்கி அணிவது ரொம்பவும் விசேஷம். இல்லை என்றால் ஒரு ஏகாதசி அன்று அந்த வெள்ளி மோதிரத்தை வாங்கி தரிப்பதும் விசேஷம். அதுவும் முடியவில்லை என்றால் திருவோண நட்சத்திரத்தன்று இந்த வெள்ளி மோதிரத்தை வாங்கி தரிக்கலாம். வெள்ளி மோதிரம் வாங்கி தரிப்பதன் மூலம் உண்டாகிற குணத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். இந்த வெள்ளி மோதிரம் இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் வாங்கி தரிப்பது ரொம்பவும் விசேஷமானது. இந்த மோதிரம் அணிவதற்கு ஒரு சின்ன சூக்ஷ்மம் இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை அன்று இல்லையெனில் ஏகாதசி அன்று, இல்லையெனில் திருவோணத்தன்று நீங்கள் வெள்ளி மோதிரம் கடையிலிருந்து வாங்கி வீட்டிற்கு கொண்டு வருகிறீர்கள். அதற்கு பின் இது ஒரு சுத்தமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைத்து அதில் 2 துளசி இலையையும் போட்டு இந்த மோதிரத்தையும் போட்டு நீங்கள் அப்படியே வைக்க வேண்டும். அடுத்த நாள் காலையில் விளக்கேற்றி விட்டு விஷ்ணு நாமங்கள், இதற்கு முன் ஒரு 12 விஷ்ணு நாமங்களை பற்றி நான் ஒரு வீடியோ செய்திருக்கிறேன். இல்லை உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு விஷ்ணு ஸ்லோகங்கள் சொல்லிக்கொண்டு இந்த மோதிரத்தை அந்த பாத்திரத்திலிருந்து எடுத்து பகவானிடம், பகவானுடைய படத்தின் கீழ் வைத்து ஒரு 5 நிமிடம் இது என் வாழ்க்கையில் நிறைய செல்வங்களையும் சந்தோஷங்களையும் கொண்டு வந்து தரணும் என்ற ஒரு பிரார்த்தனை வைத்து அதற்கு பின் இது தரிப்பது உத்தமம். அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியையும் துளசியையும் கால்படாத ஒரு இடமாக கொட்டலாம். அதைவிடையும் விசேஷமான ஒரு விஷயம் சொல்றேன். நீங்கள் பக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு விஷ்ணு பகவான் க்ஷேத்திரம் இருக்கு, பெருமாள் க்ஷேத்திரம் இருக்கு என்றால் அங்க போய் இந்த மோதிரத்தை அணிவது ரொம்பவும் விசேஷம். நான் இந்த சொன்ன மாதிரி ஒரு சிட்டையோட நீங்கள் இந்த மோதிரத்தை தரித்தால் மட்டும்தான் இந்த பூர்ண பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மோதிரமானது கட்டை விரலை தவிர வேற எந்த விரலிலும் நீங்கள் தரித்து கொள்ளலாம். ஆனால் அதிலேயுமே ஆள்காட்டி விரலில் தரிப்பதுதான் ரொம்பவும் சுபகரமாக ஜோதிட சாஸ்திரப்படி சொல்கிறது. வலது கையிலேயும் இடது கையிலேயும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் இது அணியலாம். ஆனால் வலது கையில் அணிவது ரொம்பவும் உத்தமமாக கருதப்படுகிறது. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் வந்து ஒரு வெள்ளி மோதிரம், கல்லெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, சாதாரணமான ஒரு மோதிரத்தை வாங்கி உங்கள் வலது கையில் ஆள்காட்டி விரலில் அணிந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய கர்மம் நீங்கள் பண்ணிக்கிட்டே வாருங்கள். அதற்கு பின் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதமான பெட்டர்மெண்ட் இருக்கு என்று உங்களுக்கு தோன்றினால் என்னுடைய சேனல் இந்த வீடியோவுக்கு கீழ் தயவு செய்து நீங்கள் கமெண்ட் போடவும். எனக்கு தெரிந்திருக்கிற ஒரு சில சின்ன விஷயங்கள், நல்ல விஷயங்களை தான் நான் இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய ரிலேட்டிவ்ஸுக்கும் எல்லாம் முதல்லயே இது சொல்லி அவர்களுக்கு பலன் கிடைத்தது என்று தெரிந்து எனக்கும் நம்பிக்கையான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களிடம் பகிர்கிறேன். அதனால நீங்கள் தாராளமாக இதை செய்து பார்க்கலாம். ரொம்ப செலவு இருக்கிற விஷயம் எதுவுமே நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்றதில்ல. ரொம்பவும் சுலபமான விஷயம், எளிதாக பண்ணக்கூடிய சில பரிகாரங்கள் தான் என்னோட வீடியோக்களில் நீங்கள் பார்க்க முடியும். அதனால இது செய்து பாருங்கள். உங்களுடைய அனுபவம் என்னுடைய வீடியோவிற்கு கீழ் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம், நன்றி.